ஹாய், இங்கே நார்த் இந்தியாவில் ஃபெஸ்டிவலில் இதுவும் ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரக்ஷா பந்தன். இந்த கலர் கலராக இருக்குதுல்ல, இது எல்லாமே ராக்கி தாங்க. நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து நிறைய ஸ்டால்லாம் போட்டுருந்தாங்க. போகிற வழி எல்லாமே ராக்கி கடையாகவே தான் இருந்துச்சு. சரி நாம்பளும் வாங்கலாம் சொல்லிட்டு நானும் போயிருந்தேன் பார்க்குறதுக்கு. இங்கே மேலே இருக்குது கலர் கலராக இருக்கிறது எல்லாமே ரேட் கம்மி. இந்த மாதிரி பாக்ஸில் வச்சுருக்கிறதுலாம் கொஞ்சம் வந்து ரேட் அதிகம் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பிரேஸ்லெட் மாதிரி நம்மளுக்கு ஏற்ற நம்மளுக்கு என்ன மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே சின்ன பசங்களுக்கும் வந்து இந்த கார்ட்டூன் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இந்த பாக்ஸில் வச்சுருக்கிறது வந்து 150 200 சொல்லியிருந்தாங்க. மற்றதெல்லாம் வந்து இந்த மாதிரி நூலில் இருக்கிறதுலாம் வந்து ஒரு 20 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நான் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி இது வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த பாக்ஸ் வந்து 160 ரூபா. இது வந்து 12 பீசஸ் இருக்கும். நான் வந்து பார்க்குறதுக்கும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணும், அப்புறமேட்டு கட்டுற போது ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் நானும் வாங்கியிருந்தேன். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது சென்டரில், அதே மாதிரி கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி இருக்குது. இதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னு இது வாங்கிட்டு வந்திருந்தேன். ஹஸ்பண்டும் வந்து 4 ராக்கி வாங்கிட்டு வந்திருந்தார். எங்கள் பசங்க ஸ்கூலில் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் வெளியே விற்றுட்டு இருந்தாங்க சொல்லிட்டு 4 வாங்கிட்டு வந்திருந்தாரு. இதுவுமே க்யூட்டாக அழகாக இருந்துச்சு, பிங்க் கலரில். நான் வாங்கிட்டு வந்திருந்து இது எல்லாமே தான். சென்டரில் மட்டும் பெருசாக இருக்கும், மற்றபடி எல்லாமே அழகாக இருக்குது. ராக்கி எப்படி கட்டணும், எந்த மாதிரிலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணணும், ஒரு பிளேட் எடுத்துக்கணும். நம்ம எவ்வளோ ராக்கி கட்டுற போகிறோமோ அதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பொட்டு வைக்கிறதுக்காக கொஞ்சமாக குங்குமம், அக்ஷதை போடுறதுக்காக கொஞ்சமாக அரிசி, ஸ்வீட்டுக்கு எதனா வச்சுக்கலாம். நான் வந்து சர்க்கரை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தீபம், இந்த மாதிரி தீபத்தை கொளுத்தி இது மாதிரி ஆரத்தி மாதிரி எடுப்பாங்க. இங்கே ரக்ஷா பந்தனில் ராக்கி கட்டி எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்களுக்கு வீடியோவை போடுறேன். பாய்.